ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் சேர்த்துட்டு இப்போ 5 முட்டை வேக வச்சு ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துடலாம். சால்ட் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த முட்டை ஒன்றும் பாதி கட் பண்ண முட்டை இப்படி வச்சுக்கலாம். நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு நல்லா மசாலா பிடிக்கணும். அதனால் இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பெரட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி அழகாக திருப்பி போட்டுட்டு எல்லாம் மசாலா பிடிச்ச பிறகு எல்லாமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் கடாய் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற குழம்புக்கு தேவையான அளவுக்கு அதுவும் உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 50% வதங்கின பிறகு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துட்டு இருக்கிறேன். சேர்த்துட்டு ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போது ஒரு 3/4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கரம் மசாலாவும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ முட்டை சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே காரம், உப்பு, கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 4 பேருக்கு ஆகிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ எத்தனை பேருக்கு ஆகிற மாதிரி செய்கிறீங்களோ, எவ்வளோ முட்டை செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது டொமேட்டோ க்யூரி சேர்த்துருக்குறேன். 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட்டும் சேர்த்துட்டேன். ஆல்ரெடி நான் முட்டையில் முட்டைக்கு தேவையான சால்ட் சேர்த்துட்டேன். அதனால் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தான் நான் சேர்த்துட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி ரொம்ப தண்ணியாட்டு இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக குழம்பாட்டு இருக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருப்பேன். நீங்கள் டொமேட்டோ நல்லா பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா வதக்கிட்டு நல்லா குழஞ்சி வதங்கிடணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் ஒன்று அரைச்சியும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து, இல்லைன்னா நல்லா கட் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தக்காளி அப்படியே சேர்க்கணுன்னா நீங்கள் வந்து பழுத்த தக்காளியாக எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்காக வெந்து வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்துடலாம். முட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் உப்பு காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குழம்பு வந்து இறக்கிக்கலாம். இறக்கிட்டு ஒரு பவுலில் ஊற்றி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 கப்பில் தனித்தனியாக 2 பவுலில் சேர்த்துருக்கிறேன். தனித்தனி கிண்ணத்தில் ஒன்று வந்து மத்தியானத்துக்கு கொஞ்சம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நைட்டுக்கும் ஆகிற மாதிரி கூட நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி மத்தியானம் சாதத்துக்கு தான் நான் செஞ்சுட்டே இருக்கிறேன். சூப்பராக இருக்குது. எல்லாமே உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.